வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8ல் இப்போ நடக்கிற ஒரு அப்டேட் தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் இருக்கா இல்லையா கேப்டனு, அவர் வந்து எப்போவுமே வீட்டில் எல்லாமே மத்தியானத்துக்கு மேலே என்ன சாப்பிட்டு தூங்குறது மந்த கசாயமாக உட்காந்துருக்கோம் இல்லையா, அதுக்காக ஒரு டாஸ்க் எதனா யாராவது பண்ணுங்கன்னும் போது இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவோன்னா இவ எந்திரிப்பா சாஞ்சனா வந்து நான் ஒரு டாஸ்க்கு சொல்கிறேன், நாங்கள் சின்ன வயசில் விளையாடின டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு 1-2 ஆளுங்களை நம்பர் அதை சொல்ல வச்சுட்டு அவங்க டீமாக 2 டீமாக பிரிச்சுட்டு சும்மா இங்கேருந்து ஆப்போசிட்டில் வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து ஒரு தூக்கி போடணும், அதை பிடிக்கணும். யாராவது பாடி ஷேக் ஆயிடுச்சு டக்குன்னு இவங்க ட்ரை பண்ணுறாங்க, விட்டுட்டாங்க. கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், அப்புறம் வந்து ரிஃப்ளெக்ஷனா. ஃபர்ஸ்ட் இவளோட ஆக்டிவிட்டிஸ்லாம் வெளியில எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தெரியாம இவ ஒரு டாஸ்க் கண்டக்ட் பண்றா பாருங்க, அதுதான் பயங்கர காமெடி. இல்லை இவளே ஒரு குழந்தை, அது மாதிரி குழந்தைங்க டாஸ்க் வந்து பண்ணியிருக்கு. இதுக்கு வேற அவங்களாம் வந்து அப்படியே குதூகூலமாயிட்டாங்க. இவ குழந்தைன்னு யார் சொல்றது, நம்ம தான் சொல்லிட்டு கிடக்குறோம். அவ பண்றதெல்லாம் பெரிய மனுஷி வேலை பண்ணிட்டு இருக்கிறா, ஊர்க்கிழவி வேலை உள்ள பண்றா. ஆமாம், அதை ஏடிக்கே சொல்லிட்டோமே. அந்த மாதிரி சாஞ்சனா வந்து அதாவது தன்னை ஹைலைட் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன வழிகள் அப்படின்றத முயற்சி பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சாச்சனா ஃபோக்கஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டாஸ்க் கேம் ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறா இல்லையா, இவளோட ஃபோக்கஸ்லாம் எப்படி இருக்குன்னா தன்னை பற்றின ஃபோக்கஸே இவளுக்கு கிடையாது. நம்ம எப்படி இதில் வந்து வின் பண்ணணும், நம்ம எப்படி நம்ம பேரை வந்து நல்ல பேராக கொண்டு வரணும் அப்படின்றதில்ல, மற்றவங்க பேரெல்லாம் எப்படி கெடுக்கலாம். உதாரணத்துக்கு தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் இருக்கிற விஷயத்தை வந்து இவ தேவையில்லாமல் பேசுறது. அதாவது டீ ஏன் வருது, தர்ஷிகான்னு வரக்கூடாது, விஷால்னு தானே வரணும் ஆம்லெட் போடும்போது அப்படின்னு சொல்கிறதுல அந்த ஃபோக்கஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் சௌந்தர்யாவை காப்பி பண்ணிவிட்டு சௌந்தர்யாவை இப்போ பாருங்கள், இது ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். சௌந்தர்யா வந்து இந்த தடவை வந்து சார்ஜெண்ட்டாக வந்து தீபக் அவளை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவளை எப்படி இது பண்ணிவிட்டு பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம வந்து முன்னாடி தெரியணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ்டாக இருக்கிறா. அதனால தான் இந்த தடவை என்ன பண்ணுறா, அவளை மாதிரியே நிறைய அவளோட விஷயங்களை தடுக்கணுன்னே இவ பண்ணுறா. அதெல்லாம் வந்து விளையாட்டுக்கு தகுதியான இதுவே கிடையாது. நம்ம எப்படி முன்னேறணுன்றத நம்ம தான் பார்க்கணும், அடுத்தவனை கெடுத்து முன்னேறணும்னு நினைக்கிறா சாஞ்சனா. இல்லை அந்த சாஞ்சனா சிம்பிளாக சொல்லணும்னா தனக்கு ஒரு கண்ணு போனாலும் போட்டோம், ஆனால் எதிரிக்கு 2 கண்ணும் போகணும்னு நினைக்கிற கேரக்டருங்க. அதுக்கான உதாரணம் தான் நேற்று நைட்டும் அவர் சொல்கிறது. அதாவது மற்றவங்கெல்லாம் நம்ம ஏதாவது சொல்லி அவங்க ஹர்ட் ஆகி ஒரு இது பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து ஒரு கிளுகிளுப்பு வருது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதுதான் சாஞ்சனாவோட ரிஃப்ளெக்ட். ஆமாம், அவ பண்ண டாஸ்க்கு அவளுக்கே ஆப்பு. இதுவரை இந்த லைவ்ல இதாங்க போயிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட உட்காந்தாச்சு. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆக மொத்த மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.